தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். இது திருச்சதகத்தில் உள்ளது. ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன ஒண்மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படுமென்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலேன், தின்வரை உருள்கிலேன், செழுங்கடல் புகுவேனே. பாடல். ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன. சிவபெருமானுடைய திருவடிகள். சிவபெருமானுடைய திருவடிகள் ஓய்வின்றி அன்பர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றன. எண்ணற்ற அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நிற்பவன் அல்லவா. அனைத்து உயிர்களும் அவன் திருவடியை நாடி வணங்கி திருவடியினை அடைவதற்கு பக்தியோடு உள்ளம் உருகி உருகி வணங்கி கொண்டிருக்கின்றன. திருவடியை நெருங்கி கொண்டிருக்கின்றன எல்லா உயிர்களும், உலகத்து எல்லா உயிர்களும். அதனால் இறைவன் ஓய்வு இல்லாதான் ஓய்வு இல்லாதன இறைவனது திருவடிகள். உவமனில் இறந்தன. அந்த திருவடிகளுக்கு உவமை சொல்வதற்கு எதுவும் இந்த உலகத்திலே இல்லை. ஒப்பு எதுவும் இல்லை. ஒப்புணக்கில்லா ஒருவனே என்று திருவாசக வரிகள் சொல்லும். அடுத்து ஒண்மலர் தாள் தந்து, உயர்ந்த ஞானம் பொருந்திய ஒளி பொருந்திய திருவடிகளை எனக்கு காட்டி நாயிலாகிய குலத்திலும் கடைப்படும் என்னை. மாணிக்கவாசகர் தன்னை மிக குறைவாக தாழ்வாக எடுத்துக்கொள்வார். இறைவனது அடியார். நாயினும் கடையாய் கிடந்த, இந்த வரிகள் அடிக்கடி நாம் பார்ப்போம். ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இங்கேதான் நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை. அப்படி இருக்கின்ற என்னை, மிக மிக சாதாரணமாக இருக்கின்ற என்னை நன்னெறி காட்டி, உய்யும் வழிகாட்டி, உலகத்தில் உள்ள நன்னெறிகளை எல்லாம் எனக்கு காட்டி, வேதங்களை எனக்கு காட்டி, உய்யும் வழிகாட்டி, நன்னெறி காட்டி, தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை. தாயினும் மேலாக எனக்கு இன்னருள் புரிந்த என் தலைவனை பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய. ஆக தாயிலாகிய இன்னருள் காட்டி இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிகாணேன். நேரில் காணவில்லை, நேரில் காண வேண்டும், நேரில் காணேன். மாணிக்கவாசகர் அப்படி உருகுகிறார். சாதாரணமாக, மிக சாதாரணமாக இருந்த என்னை, நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி இன்னருள் தந்த, தாயிலாகிய இன்னருள் தந்த என் தலைவனை நனிகாணேன், நேரில் காணேன். தீயில் வீழ்கிலேன், அதற்காக நான் தீயில் வீழ மாட்டேன். தின்
வரை உருள்கிறேன். உயர்ந்த மலையிலிருந்து நான் உருள மாட்டேன். செழுங்கடல் புகுவேனே, அங்கேயும் கடலிலும் நான் புகமாட்டேன், கடலிலும் நான் விழமாட்டேன். ஏனென்றால் மிகப்பெரிய அருளினை நான் பெற்றிருக்கிறேன். நேரில் காணேன், அந்த உருக்கம்தான், அந்த வருத்தம்தான். நேரில் காணேன், நனி காணேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, உள்ளத்திலே இறைவனை வைத்து வாழ வேண்டும். நமக்கு அனைத்து அருளினையும் அருளிச் செய்கின்ற ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை வணங்கி உள்ளத்திலே வைத்து வாழ்நாள் முழுவதும் வணங்கி நாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இறைவனுக்கு அன்புடையவனாக என்றுமே நாம் இருக்க வேண்டும். திருவாசக பதிகங்களை தொடர்ந்து படிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.